Hello, my dear family. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹயாம் அண்ட் குவாட்லின் மேங்ஹாவில் சீசன் 1 எபிசோட் 2 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோட் வாங்க அப்பட கடை உங்களுக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம்க்கான பேஜுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணி விட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு இப்போ நம்ம டேரக்டா எபிசோட் போகலாம். நம்ம ஹீரோவும் யூக்கியும் அந்த வில்லாவை வாங்க போயிருக்கேன். அங்க அவரும் இவங்களை பார்த்துட்டு இவரை பார்த்தா லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வில்லாவை நல்ல விலைக்கு விற்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அவரும் அவரை பத்தி சொல்லிட்டு அந்த வில்லாவையும் சுட்டி காமிச்சிட்டு இந்த வீட்டுல இல்லாத விஷயமே இல்லை. இந்த வீட்டை பத்தி அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்க போறோம். நம்ம ஹீரோ சரி வளவெல்லாம் பேசாம விலையை சொல்ல முடியுமா சொல்லி கேட்க போறோம். அவரும் இந்த வில்லாவை நிறைய பேரும் வாங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் மனசுக்குள்ளேயும் இந்த மட்டும் பேசினாரு. இந்த வில்லாவை அதிக விலைக்கு விற்க முடியும்னு சொல்லிட்டு அவரும் $60 மில்லியன் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருப்பாட்டு அவரும் என்ன வாங்க மாட்டானா சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஹீரோவும் என்ன வெறும் $60 மில்லியன் மட்டும் சொல்லப்போற அதை கேட்டு அந்த ரெண்டு பேருமே சாக்காக அதாவது $60 மில்லியன் இந்தியா மதிப்புக்கு 82 ரூபா நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப இருக்க ஆன்சர் வரும். யாரு கரெக்டா சொல்றீங்க அவங்கள நான் அடுத்த வீடியோல ஸ்பாட் லைட்ல சொல்றேன். இன்னும் யூகி நம்ம இந்த வீட்டை வாங்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். அவங்களும் இதை ஏன் என்கிட்ட கேட்கறீங்க சொல்ல போறேன். ஏன்னா நான் இந்த வீட்டை வாங்குறதே உனக்காக தான் சொல்ல போறேன். ஏன்னா $60 மில்லியன் இருக்கு வீட்டை வாங்கி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தர போறானான்னு சொல்லி அவரும் யோசிக்க போறேன். அவங்க நம்ம யூக்கியும் $60 மில்லியன் மதிப்புள்ள வீட்டு எனக்கு தெரியுங்களா சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோட அவங்களை டார்ச்சர் பண்ற மட்டும் அவங்களும் யோசிக்க அவங்களும் எனக்கு இந்த வீடு வேணாம்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் யூகி எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படி இருக்கப்பறம் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு அல்வாவை போட அவங்களும் என்ன ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு எழுதி வைக்கிறடா அப்பனா இது ஒரு கப்பல் மட்டும் ஆச்சு அப்படி சொல்லி அவங்களும் பிளஸ் ஆகிட்டு இருக்க போற. நம்ம ஹீரோவும் அப்படியே அவங்களுக்கு அல்வாவா கொடுத்த பாயிண்ட் ஏற்றிட்டு இருக்க போற. இன்னும் ஆக்டிங் ஸ்கில்லுக்கு ஆஸ்கரே தரலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க போற. அங்க இந்த பக்கம் அவங்க செக்ரட்டரியும் நீங்க எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரலாமே சொல்லி அவங்க கேட்க அப்புறம் அவரும் தரமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அதை தர முடியுமாங்கிறேன். நம்ம ஹீரோவும் இப்படிக்கு அட்வான்ஸ் 12 மணி கொடுத்துட்டு நாளைக்கு நான் மிச்ச பண்ண தரேன்னு சொல்லிட்டு அங்கே போக அப்படியே நம்ம டாக்ஸி பிடிச்சிடும் போவோம். அதை பார்த்து அவரும் இவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் டாக்ஸில போற பத்தி அதையே மனசுன்னு சொல்லி அவரும் மனசு நினைச்சிருக்க அப்புறம் டாக்ஸிக்குள்ள காமிச்சு நம்ம ஹீரோ யூகே கிட்ட கவுண்டர் அட்டாக் கம்ப்ளீட் ஆனா நம்ம ஹீரோக்கு அதிகமான பணம் வரும் சொல்லி சந்தோஷத்துல இருக்க அப்புறம் நம்ம யூகியும் இமேஜினேஷன்ல நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் கொண்ட போயிட்டு அவங்களுக்கு வயசாகி அப்படியே அவங்க ஓச்சிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் யூகி கொஞ்சம் நீங்க இறங்க முடியுமா சொல்லி கேட்க அப்புறம் அவங்களும் இறங்குறாங்க. நம்ம ஹீரோவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேம் விளையாட போறேன் அதனால நீங்க அப்படி நடந்து போறீங்களா சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக அவங்களும் சரின்னு சொல்றாங்க. நான் என்ன நினைச்சேன் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஓச்சிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ டாக்ஸி பிடிச்சேன் கேம் கேஃபேக்கு போவேன். அங்க என்ன ஃப்ரெண்ட்ஸும் மச்சான் வந்துட்டியாரா வெங்க மாட்டான் சொல்லப்ப நல்லா டிக்கெட் வாங்கிட்டு வரேன் சொல்லி நம்ம ஹீரோ டிக்கெட் கவுண்டருக்கு போனேன். அங்க வேற யாரும் இல்லை நம்ம இல்லி தான் இருக்காங்க. ஹே லில்லி நீ நம்ம இங்க பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவங்களும் கிட்ட என்னோட அப்பா கடையில பட்டேன்னு நான் உங்ககிட்ட முன்னே சொன்னேன்னு சொல்லி நீங்க எனக்கு பண்ண உதவிக்காக நான் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா மெம்பர்ஷிப் பண்ணி தரேன்னு சொல்லி அவங்களும் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா கொஞ்சம் அதிகமா எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா போற பின்னா சவுண்டு கேட்குறீங்க நான் பார்த்தா அங்கிட்ட ஒருத்தனும் புள்ள ஒழுங்கா எனக்கு தர வேண்டிய காசு தரேன்னு சொல்ல போறேன். நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொல்லி அவனு கட்ட போறேன். காசு சரியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க போறேன். நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு நான் கோபமா ஆகறதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஒழுங்கா போயிருன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். நம்ம லில்லியும் அதை பற்றி இம்ப்ரெஸ் ஆக டேய் ஏன்னா சினிமாவை எடுத்துட்டு இருக்காங்க வந்து அடிக்கணும் சொல்லி அவரும் அவரை ஆளுங்களுக்கு சொல்ல போற அவங்களை அடிக்க வர போற. நம்ம ஹீரோவும் சும்மாவா இருப்பான் எல்லாத்துக்கும் பஞ்சு கிக்குன்னு விட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் என்னடா இவன் கேம்ல இருக்கலாம் ரியாலிட்டி கொண்டு வந்துட்டானு சொல்லி நம்ம ஹீரோ சண்டை போடுறப்பட்ட அவங்க சாக்க போறேன். அடே நான் உன்னை பார்த்து பயந்து ஓடுறேன்னு நினைச்சிடாரு எங்களுக்கு வேலை வந்துச்சு போறோம் சொல்ல போறேன். மக்கள் ஆளும் பா சொல்லுங்க வாங்க பாஸ் நாட்டி திருப்பி அடிக்க போறோம் சொல்லி அவனும் ஓடி போக நம்ம லில்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நீங்க எனக்கு காப்பாட்டிடுறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கிட்டே கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுது. அதனால நம்ம ஹீரோவுக்கு அவங்களுக்கு செலவு பண்ண பணமா மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஆட்டிபியூட் ஸ்பைன்ஸும் சொல்லி கிடைக்கிறேன். இதை நீங்க வேணா படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்னாலும் கொஞ்சம் வேஸ்ட் தான். ஏன்னா நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஓபியா ஆகிட்டு போவான் நல்லா சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதையும் சொல்லணும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இருப்போங்க. அப்புறம் நீங்க சொன்னா நான் அடுத்த வீடியோல இதையும் சேர்த்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம சட்டாங்க போக அடியே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ ஏன்ட்டு என்ன சொன்ன நம்ம ரெண்டு பேர் அலியன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம யூகே தோக்க அடிக்கலாம் சொன்னா நீ என்ன இங்க தனியா கை நோட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம லில்லிக்கு ஒரு அங்க கட்டிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு சிஸ்டம் எல்லா பாயிண்ட்டும் ஸ்ட்ரென்த்தா இருக்க அஜிலிட்டிக்கு போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் உங்க ரெண்டு பேரையும் தரத்துன்னு உப்பாடிக்கிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ காணா. நம்ம ஹீரோ எங்க போயிருப்பானா ஒரு போஸ் ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருப்பேன். அங்க போயிட்டு நம்ம ஹீரோவும் சட்டங்கள் இல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூகே கூட கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆக போறேன். நான் புதுசா யாராச்சும் ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு வர போறேன். எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ட்ராக்ல நிக்கிறீங்க கொஞ்சம் நோட்டு போக முடியுமா சொல்லி யாரும் கேட்க நம்ம ஹீரோவும் என்ன பணிவா கேட்கறாங்க ஏன் சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன உங்களோட வீச்சாட்ல ஆட் பண்ண முடியுமா சொல்லி கேட்க போறேன். டே இன்னும் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தன்னு கேட்க நம்ம ஹீரோ அவனை பார்த்தோன்னே நீ ஏன் சொல்லி பிளாஷ் பேக் காமிச்சா நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ண
ஒருத்தன்ல இவனும் ஒருத்தனா இருப்பான். நீ அன்னைக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு திருப்பி தர போறேன்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக அப்படியே அவங்க கிட்டயும் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆயிடுது. நம்ம சிஸ்டமா இவங்களுக்கு 8.2 அவுட் ஆஃப் 10 சொல்லி லுக்குக்கு தர இவங்க பேர் நம்ம முயல்னு வச்சுக்கலாம். உனக்கு நீ மறக்க முடியாத லெவலுக்கு ஒண்ணு பண்ண போறான்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நிக்க அப்படியே அந்த ரேஸ் ட்ராக்லயும் அவன் ஓடுறதுக்காக தயாரா இருக்க போறேன். ரெடி ஸ்டேஜ் சொல்லி எல்லாம் ஓடிட்டு இருக்க போறேன். அவரும் யாருமே என் லெவலுக்கு வேகமா ஓடலன்னு சொல்லி அவரும் நினைச்சிட்டு வர போறேன். நம்ம ஹீரோ பின்னா இருந்து அவரை கிராஸ் பண்ணி போக போறேன். உன்னோட ஃபீல்டுலயே உன்னே தோக்கடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு முன்னாடி ஓடி போவேன். அவரும் நீ தூங்கிட்டு இருந்த சிங்கரத்தை எழுப்பி விட்டான்னு சொல்லி அவனும் பஞ்சு டைலாக்லாம் விட்டுட்டு இருக்க போறேன். பார்த்தா நம்ம ஹீரோ காணா எங்கடா போனா சொல்லி அவன் பார்க்க போறேன். நம்ம ஹீரோ ஒரு லேம்பையே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓடி வரேன். அடே இவன் இப்ப பின்னாடி வரான்னு சொல்லி அவரும் அதை பாட்டு சாக்காக போறேன். உன்னோட இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க்கு என்னோட ஒரு வாரத்துக்கான ஆட்டிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ரேஸ்ல ஜெயிச்சிடறேன். அதை பார்த்தேன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் முயரும் அதை பார்த்து அப்படியே சாக்காக போறேன். அங்கிட்ட ஹோஸ்ட் நம்ம ஹீரோவை அப்படியே பார்த்து எழுதிட்டு இருக்க போறேன். அங்கிட்ட கோச்சை வந்து தம்பி நீ வேணுமா என்னோட கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோ, நான் உன்னை நம்ம நாட்டுக்காக ஓட வைக்கிறேன்னு சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அங்கிட்டு கிளம்பி வர அதை பார்த்து அவங்களும் இம்ப்ரெஸ் ஆக போற பாயிண்ட் ஏற ஆரம்பிக்கிறேன். அங்க என்ன பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்க போறேன். அவங்களும் ஒன்னு சொல்லிட்டு இருக்க போறேன். அங்கேயே பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு. அதை வந்து அடுத்த நான் பிரேக்கப் நம்ம யூக்கியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ வீடு வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா, அதை பத்தி சொல்ல அதை கிட்ட அவங்களும் சாக்காக உனக்கு மட்டும் இப்பெல்லாம் கறிக்கிட்டோம் சொல்லி அவங்க கவலை இருக்க போறேன். அப்படியே அவங்க போனை ஓபன் பண்ணி பார்த்தா சாக்காக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஸ்கேம் பக்குன்னு போட்டு இருக்க. ஸ்கேம் பக்குன்னா இழிவானவன்னு அர்த்தம். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் மச்சான் நீ ஸ்கேம் பக்கா சொல்லி நம்ம ஹீரோ கலாச்சி இருக்கு. நம்ம ஹீரோ நிச்சயமா சமீபத்துல பல பொண்ணுங்க பின்னாடி சுட்டுறதுனால அதை பத்தி ஏதாச்சும் வயிற்று எரிச்சல் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வச்சிட்டு இருக்க போறேன். அப்படியே யார் பண்ணாங்க பேர் பண்ணிருக்காங்க. அவங்களும் நீக்கு அந்த சின்ன யுவான ஒரு மானம் மரியாதை எல்லாமே கப்பல் ஏற போதும் சொல்லி பேசிட்டு இருக்க போறேன். பின்ன நம்ம மொட்டையும் வர இது இவன சின்ன யுவானா இவனே ரேஸ்லயும் தோக்கடிச்சா அப்பனா 2 பேரும் ஒரே ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் அவனை பத்தி. அவங்களும் சார் உங்களுக்கு சார் வெயிட் பண்ணமேன்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் வாங்குற மட்டும் நம்ம ஹீரோ பத்தி தப்பு போயிட்டு இருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் நீ என்னைய ரேஸ்ல தோக்கடிச்ச உனக்கு இருக்குடான்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி இப்படிலாம் எழுத முடியுமோ சொல்லி அப்படிலாம் எழுதி போட அதை பார்த்து எல்லாருமே சாக்காக. அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் பிரின்சிபலும் நம்ம சேர்மன் காமிக்க என்னோட யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு பிரச்சனையா சொல்லி அவரும் அந்த போனை போட்டு உடைச்சிட்டு நானே இதுக்கு போயிட்டு தீர்வு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவரும் போக நீங்க பஞ்சு டைலாக்கு ஊரெல்லாம் சரி யாருக்கு ஏன் போனை உடைச்சிங்கன்னு சொல்லி பின்னாடி பிரின்சிபலும் அழுதுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம யூகே வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன். அவங்களும் நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறேன். அங்கிட்ட அவரும் யூகி இவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க, நிச்சயமா இவங்க போய் சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல போறேன். இல்ல எனக்கு இது மட்டும் பட்டாரு, நம்ம இன்னுமே இதை பத்தி விசாரிக்கலாம் சொல்லி யாராக்கு போயிருக்காங்கன்னா நம்ம சட்டாங்கடா நம்ம சட்டாங்க அழுதுட்டு இருக்கேன். ஏமாடா இல்ல தப்பு வச்சு நீ ரொம்ப நல்லா சொல்லி அவனும் பேசிட்டு இருக்கேன். அதை பார்த்த சேர்மனும் மனசு ஒழிஞ்சு போயிட்டு வெளில போயிட்டு நான் தப்பா நினைச்சிட்டு போனேன், அவர் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி கீழே இல்லையும் அவங்க அப்பா வந்துட்டு இருக்கு. பிரின்சிபலும் என்ன சொல்லி விசாரிக்க போறேன். நம்ம ஹீரோ வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பான் தெரியுமா, அதை பத்தி சொல்லிட்டு நாங்க இதுக்காக அவருக்கு தரப்போம் சொல்லி என்ன கொண்டு போக அதை பார்த்து சேர்மனும் நான் திருப்பி சின்ன யுவானா சொல்லி சாக்காக நான் திருப்பி அந்த நியூஸை பார்க்கணும்னு சொல்லி அந்த போனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஃபுல்லா நம்ம ஹீரோவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. அவருடைய எல்லாம் பொண்ணுங்கன்னா நம்ம ஹீரோ அப்படி பற்றி இப்படி பேட்டவன் சொல்லி எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதை பார்த்து சேர்மனும் இப்பெல்லாம் எனக்கு புரியுது இனம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட இமேஜினேஷனுக்குள்ள போக அதை அவரே நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்கனால எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ பின்னாடி போக அதை பார்த்த பசங்களும் கருப்பாய் நம்ம ஹீரோ தொல்லை பொண்ணு அதை பத்தி சார் சொன்னா சார் கண்டுக்காம இருக்க. அப்படிலாம் சேர்மனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த ஓல்டு மன் உனக்காக நாயை வாங்கி தருவேண்டான்னு சொல்லி அவரும் சொல்ல போற. அப்படியே பிரேயர் ஒரு எல்லாத்தையும் கூட்டு வச்சு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்லயும் அவரும் நம்ம ஹீரோ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் பாராட்டிட்டு இருக்கேன். நீ நம்ம காலேஜ் இருக்கு நம்ம காலேஜுக்கு தான்ப்பா பெருமான்னு சொல்லி அவரும் சொல்ல போற. நம்ம ஹீரோவும் சரி இது இருக்க தராங்க நான் யாருக்குடா உதவி செஞ்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த வரை இங்க ஹீட் 5 ஸ்டார் டியூனிட்டிங் அந்த போடல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணல, அவங்களாவே தப்பா நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அவளை தந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கும்பல காமிச்சு நம்ம மொட்டையும் நம்ம ஹீரோ பட்டு பொறாமையில நின்றுட்டு இருக்கு. நான் என்ன பண்ணலாம் நினைச்சு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்துருக்க போறேன். நம்ம ஹீரோக்கு பாயிண்ட் ஏற ஆரம்பிக்கிறேன். என்ன முயற்கிட்ட என்ன பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு போக போறேன். நம்ம பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோக்கு அவங்க கைட்ட பார்த்துருப்பான். நல்லா என்ன நீ அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவ என்ன காலேஜ் மேட்டு நான் அவன் சப்போர்ட் பண்றாள் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ பத்தி அப்படி பாராட்டி பேசிட்டு போக அதை பார்த்து அவனும் அப்படியே கடுப்பாவ டக்குன்னு அவனும் அவங்கள கையை பிடிச்சி உனக்கு என்ன தெரியும் இந்த சொசைட்டில பணமும் பேரும் புகழும் தான் முக்கியம். ஏன் என்ன அப்பா எனக்காக அடுத்த மாசம் எனக்கு டெஸ்லா கார் வாங்கி தர போறாரு. ஆனா சின்ன போற ஒரு நாய்கிட்ட என்ன இருக்கு
நான் வந்து காலேஜ்ல லோ ப்ரொஃபைல் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த லக்ஸூரியஸான காரை கொண்டு வந்து என்ன பிக்கப் பண்ண வந்துடாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபோன் பேசிட்டு போவேன். அப்படியே அவரும் ஒரு காஸ்ட்லியான காரை நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண வர நம்ம ஹீரோ நான் அப்பயே சொன்னேன் காஸ்ட்லியான கார்லாம் வேணானே உங்களுக்கு இது காஸ்ட்லியான கார் இல்லையே மிஸ்டர் யான்னு சொல்லிட்டு அவரும் ஏற்றிட்டு போவேன். அடப்பட்டு நம்ம மொட்டையோடையே ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம பேக்கப் பண்ணிட்டு போகலாம் சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அதை பார்த்து அவரும் என்னடா நடக்கிறீங்க சொல்லி ஷாக்கா அடப்பட்டு நம்ம ஹீரோ புவர்னு நினைச்சா ரோல்ஸ் ரைஸ் வந்து பிக்கப் பண்ண வராங்க. அது மட்டும் இல்லாம கேர்ள் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வில்லாக்கான மிச்ச பண்ணிட்டு கொடுத்து எல்லாம் செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த வில்லாவை கொடுத்தா யூகே கிட்ட நிச்சயம் பாயிண்ட் ஏறும். அது மட்டும் இல்லாம நான் இன்னுமே ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமே அப்புறம் மிச்ச பாயிண்ட்டையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த குரூப்ல போய் பார்த்தேன். அங்கேயும் நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட நான் வந்து கார் டீலர்ஷிப் வச்சிருக்கேன் உங்க கார் வேணுமா சொல்லுங்க நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ என்ன காரா நான் இது யூகே கிட்ட தரலாமே சொல்லி நம்ம ஹீரோ அவரை பார்க்க போக அவரும் இன்னும் போய் ஜெங்குன்னு சொல்ல அதை நம்ம ஹீரோவும் ஜெங்கு இந்த ஊர்லயே இருக்க பெரிய ஒரு கம்பெனி அப்படி இருக்க போற அந்த கம்பெனி சென்ற பையன்டானா இவன் சொல்லி நம்ம ஹீரோவும் நீங்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கார் டீலர்ஷிப் வச்சிருக்கீங்க சொல்ல போறேன். நீங்க எனக்கு மரியாதை தந்து பேசணும் இந்த தேவையில்லை நீங்க என்ன ஜெங்கனையும் கொடுப்பலாம் சொல்ல போற நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவன் போய் பேசி போயிட்டு இருக்க போற என்கிட்ட இல்ல காரே இல்லன்னு சொல்லி அவரும் வர போற நம்ம ஹீரோ சரி ஒக்காட்டி ஃபேன் இருக்கான்னு சொல்லி கேட்க போற அவரும் மிஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த கார் வந்து கொஞ்சம் லிமிட்டட் எடிஷனு அந்த அப்படின்னு சொல்லி அவரும் பேசி இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் ரொட்டியா சமாளிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல அவருக்கும் கிரிட்டிக்கல் ஹிட் வர நம்ம ஹீரோவும் சரி உங்ககிட்ட இந்த கார் இருக்கா இல்லாட்டி அந்த கார் இருக்கான்னு சொல்லி எல்லா காரையும் லிமிட்டட் எடிஷனாவே கேட்க அந்த எந்த காருமே அவர்கிட்ட இல்ல இதனால எனக்கு கொண்ட சட்டியா சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நாங்க அந்த அளவுக்கு காஸ்ட்லியான கார்லாம் எங்கிட்ட இல்ல அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோ சரி உங்ககிட்ட இருக்கல காஸ்ட்லியான கார் என்கிட்ட காமிங்க $60 மில்லியன் வீட்டை வாங்கின உங்களுக்கு நிச்சயமா இந்த காரா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிச்சயமா இந்த கார் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அவரும் காமிச்சா அது ஒரு ஃபெராரி கார் அந்த கார் விலை வந்து 22.5 மில்லியன் அது வரும் இந்த காரை எங்கிட்ட இருக்கல காஸ்ட்லியான கார்னு சொல்ல போறேன் நம்ம ஹீரோவும் ஓ ஃபெராரியா இது ரொம்பவும் காஸ்ட்லியாவும் இல்ல சீப்பாவும் இல்ல இது ஆனா யோகிக்கே கரெக்டா இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோவும் சரி நானே இந்த காரை வாங்கிக்கிறேன் மட்டும் இல்லாம நான் எப்ப சொல்றேன் அப்ப என்கிட்ட இந்த காரை வந்து தந்துருங்க சொல்லி சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரை கொடுக்க அவரும் நம்ம ஹீரோ டக்குன்னு வாங்குற பார்த்து அவரும் சாக்காக நம்ம ஹீரோக்கு போன் வருது ஏன்னா சொல்லி நம்ம ஹீரோ அந்த போன் அட்டன் பண்ண அங்கேயும் அழுகிற சவுண்ட் வர அதை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அழுது இருப்பான் ஏன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட லவர் வந்து அவனை சீட் பண்ணியிருப்பாங்க அதனால ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவை கூட்டி வச்சு புலம்பிட்டு இருக்கு நம்ம ஹீரோ மச்சான் இப்படி குடிச்சிட்டு ஒரே மேன பேர் விடான்னு சொல்ல போறேன் மச்சான் ஏமா என்ன தப்பு இருக்கு சொல்ல போறேன் டி உமன் என்ன தப்புமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்ட போறேன் எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்ணிட்டோம் சொல்ல போறேன் நம்ம ஹீரோ நீ இதை ஒட்டுக்கணும் ஏன்னா அந்த பொண்ணு ஒன்று ஏமாட்டிட்டா இதுக்கு மேலே இது பண்ண முடியாது அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் மோட்டிவேஷனை பேசிட்டு ஆனா அந்த பொண்ணு பண்ணதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெங்குக்கு போனை போட்டு ஒரு விஷயத்த சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துருக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் போனை எடுத்து நம்ம லில்லிக்கு போனை போட்டு கூப்பிட நம்ம ஃப்ரெண்டும் என்ன நடக்க புரியாம இருக்க போறேன் நம்ம லில்லி அந்த இடத்துக்கு வர இதான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நீங்க கூப்பிட்டீங்களா சொல்ல போறேன் சின்ன ஒன்று அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னா நாங்க அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோமான்னு சொல்லி அவன் மனசு நிக்க போறேன் நம்ம ஹீரோவும் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்ல போறேன் அப்படியே அடுத்த காலில் காமிச்சு அங்கிட்ட ஒரு கார் வந்துட்டு இருக்கு அப்படியே பின்னாடியும் ஒரு பெரிய கார் ஓவர்டேக் பண்ணிட்டு போக நம்ம லில்லியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இறங்க அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம மச்சான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இறங்க அவரை பார்த்தாங்களும் ஏன்னா நீயான்னு சொல்லி பார்க்க போறேன் என்ன என்கிட்ட நீ டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனும் கேட்க போறேன் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலேன்னு சொல்லி அவனும் சொல்ல போறேன் அவங்களும் எனக்கு நல்லா தெரியும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லி அவங்களும் அதுக்குள்ள நீ எப்படி ரிச்சா இருப்ப மிஸ்டர் கேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்ல போறேன் அதுக்கான இருக்கு மீன் பிக்சர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த இடத்துக்கும் நிறைய சூப்பர் கார்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படியே அந்த கார் எல்லாமே அந்த பையனை சுற்றி நிக்க போறேன் அதுல இருந்தும் நிறைய பேர் இறங்குறாங்க இவங்கள என்ன பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்களா அவங்க பசங்க தான் இவங்களாம் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மச்சான் எக்ஸ் கிட்ட போயிட்டு என்ன இவன் பெரிய பணக்காரன்னு ஓட சொன்னானா அதெல்லாம் எல்லாம் போய்மா இப்படாம அவன் பல பொண்ணுங்களை ஏமாட்டிட்டு இருக்கான் இதை நம்பி கூட பல பொண்ணுங்க இப்ப வராங்க பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வண்ட பாலத்துல தண்டை பாலம் ஏற்றி விட்டுட்டு அதை பார்த்து அவங்களும் என்ன இவன் என்ன ஏமாட்டிட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு அவனை செருப்பை கட்டி அடிக்க போவேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட பேரை வந்து லியோன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காலையும் அந்த பொண்ணு வந்து கெஞ்சிட்டு இருக்கு நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லப்ப நம்ம ஃப்ரெண்டும் நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்கிட்டு போக அதுக்கப்புறம் சீட் பண்ணி பார்த்தோம் அந்த பாய் ஃப்ரெண்டு அவனும் அந்த இடத்த எஸ்கேப் பார்க்க போற நம்ம ஹீரோ கிட்ட போய் மாட்டிக்கிறான் எங்க தம்பி போய் போறீங்க உங்களுக்கு இன்னும் தீபாவளிலாம் இருக்கே சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே அப்படி சுட்டு போற அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பப்ல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஒயிட் ஹேர் மண்டையும் நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் எனக்கு கொஞ்சமா பணம் தர முடியுமா ஏன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் செலவு பண்ணணும் சொல்லப்ப நம்ம ஹீரோ சைலண்ட் ஆக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஜெங்கோ சொல்ல அதுக்கப்புறம் அங்கிட்ட நம்ம ஹீரோவும் கிளாஸை கீழே வைக்க அங்கிட்ட எல்லாரும் மிஸ்டர் யான் வந்து கோமா ஆயிட்டாரு போலன்னு சொல்லி பார்க்கப்ப நம்ம ஹீரோவும் போன உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செலவு பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போவ அவனும் எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஒயிட் ஹேர் மண்டியா போனை எடுத்து ராக்கெட் அனுப்பிவிட
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்க போயிட்டு இருக்க அவங்க இருக்கான பில்ல கட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல நம்ம ஹீரோவும் ஏன்னா என்கிட்ட காசே இல்ல. ஏன்னா நான் இது வரைக்கும் சொல்ல போன எல்லாமே நம்ம சிஸ்டர்ட்ட காசு. ஆனா என்கிட்ட 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். உடனே அங்க என்ன ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்க்க அங்கேயும் என்ன தேடுன்னு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். நீங்களே புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர போறேன். சுட்டிங் கும்பலா இருக்க நம்ம ஹீரோ என்ன கும்பல் சொல்லி பார்த்தேன். அங்க இந்த மிஸ்டேரியான்னு என்ன மன்னிச்சிருங்க, நான் 20 மில்லியன் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுது இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன வெறும் 20 மில்லியன் தான் செலவு பண்ணியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். அங்கே எல்லாரும் என்ன மிஸ்டர் யான் என்ன பேங்கோட பெரிய பணக்காரரான்னு சொல்லி எல்லாம் சாக்காக போறேன். அவரும் நான் எப்பயும் கம்மியா தான் செலவு பண்ணுவேன், ஆனா நீ கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் சரி நம்ம இன்னுமே கொஞ்சம் பணத்தை அனுப்பலாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். மிஸ்டர் யான் இந்த பொண்ணுக்கு இது அதிகம் சொல்லி அவனும் நம்ம ஹீரோ பிடிச்சி தடுத்துன்னு பாட்டிட்டு இருக்க. என்னப்பா தம்பி பேச்சு முடிஞ்சா மிஸ்டர் யானோட அருமை பெருமெல்லாம் இப்ப என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானே சொல்ல போறேன். நான் மிஸ்டர் யானை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அவனு சொல்ல போறேன். எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லா பொண்ணும் இதை பார்க்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால அதை பார்க்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்ப அங்கண்ட ஒருத்தனும் மிஸ்டர் யான் நம்ம தலையில பில்ல கட்டிட்டு போறாரியான்னு சொல்ல போறேன். என்ன விளையாண்டு இருக்கேன் மிஸ்டர் யான், நீ இவ்வளவு பெரிய அவளை பத்தி பேசுற பட்டியான்னு சொல்லி அவங்களும் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருப்பான் தெரியுமா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பியிருப்பேன். அவங்களும் அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வந்துட. அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோ கூட பேசி இருக்க போறேன். அவங்க ஏன் வந்திருப்பாங்கன்னா மேனேஜரும் நீ என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாதானா, எப்படியாச்சும் அவனை செடியூஸ் பண்ணி உன்னோட கைக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லி மேனேஜர் அவங்க திட்டி இருப்பாங்க. அவங்களும் உன்னை போல மூஞ்சிக்கு என்ன போல ஒரு பொண்ணுன்னு சொல்லி அவங்களும் மனசு நினைக்க அவங்களும் கிட்ட வரப்போ நம்ம ஹீரோ கிட்டேயும் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகல. ஏன்னா நம்ம ஹீரோனை ஏற்கனவே 12 சொல்ல பண்ணியிருப்பான் தெரியுமா, அதனால ஏற்கனவே ஃபிபிலிட்டி பாயிண்ட் 30 இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட அங்க ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகல. அப்படி பாண்டிங் ஆகும்னா அந்த பாயிண்ட்டை கம்மியாக்கணும். என்னடா இது எனக்கு மட்டும் சட்டியா உடனே சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்க போற. அவங்களும் நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நான் எந்த வேலையும் பார்க்கல சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. அவங்களும் அப்பனா உங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பிசினஸ் இருக்கான்னு சொல்லப்ப நம்ம ஹீரோவும் ஆமாமா நான் அதை பற்றி பேசணும் ஒன்னா கூப்பிட்டேன். அது என்னன்னா நான் கொடுத்தது நம்ம காசு, அதனால என் கம்பெனி பேங்க் கம்பிட்டாக போகுது, அதுக்கு கொஞ்சம் நீ அந்த பணத்தை திருப்பி தரலாமே சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற. கையை விட்றான். என்ன தெரியும் பணத்தை அசிங்கமா திருப்பி கேட்பேன் சொல்லி அவனும் நம்ம ஹீரோ திட்டிட்டு இன்னொரு எனக்கு போனை போட்டு கூப்பிட. நம்ம ஹீரோ இப்ப ஒன்னு உண்மையான கலரே எனக்கு தெரியுதுன்னு சொல்ல போற. அவங்க கூட்டிருப்பான் தெரியுமா, அவனும் வந்துடுறான். அவனும் யாரா இன்னும் டார்லிங்க தொலை பண்ற சொல்லி அவனு வர. அவங்களும் கட்டி பிடிக்கலாம் போன. அவனும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே மிஸ்டர் நீங்க இங்க இருக்கீங்களா சொல்லி அவன் நம்ம ஹீரோக்கு போயிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தெரியல நான் அந்த கும்பல இருந்து சொல்ல போறேன். நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல போறேன். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட எப்படி மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இங்க என்ன நடக்குது, அவன் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனா அவன் இவ்வளவு பொலைட்டா பேசுறான்னு சொல்லி அவங்களும் இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்ல வர போறேன். என்ன தெரியும்னா மிஸ்டர் யானை பார்த்து நீ அப்படி பேசி இருப்ப, மிஸ்டர் ஏன் நினைச்சா அப்புறம் அவரால் என்னோட மொத்த குடும்பத்தையுமே வாங்க முடியும் அப்படி சொல்லி அவனும் சொல்ல போற. அதை கிட்ட அவங்களும் அப்பனா அவர் அவ்வளோ பெரிய வெல்த்தியான ஒருத்தர், அப்பனா நான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேனா, ஆனா இது அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி அவங்களும் சொல்ல. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல நான் சும்மா விளையாட்டு கவனம் பண்ணான்னு சொல்ல போறேன். அவங்களும் தேங்க்யூ மிஸ்டர் யான் நீங்க பண்ணதுக்குன்னு சொல்ல போறேன். அவங்க கிட்டே பாயிண்ட் கம்மியா இருக்கும் தெரியுமா, அதனால ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆயிட. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக் ஏற ஆரம்பிக்குது. அது என்னமா ஆட்டிங்க போடுறேன், ஆனா என்னவா இருந்தாலுமே கூட நீ கடைசியில் வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டூல் தான் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல போறேன். மிஸ்டர் யானுக்கு இந்த டீயை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனும் மிஸ்டர் நீங்க என் கூட வாங்க இன்னைக்கு என்னோட ட்ரீட்னு சொல்ல போற. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கார்ல ஏற போறேன். அவங்களும் நம்ம ஹீரோ கூட வர போறேன். நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கட்டி பிடிக்க அவங்களும் மிஸ்டர் நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மே ஓப்பன் பண்ணி அங்க இன்னும் பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். அவங்களும் மிஸ்டர் என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணுக்கு ராக்கெட்டா அனுப்பிவிட. அதை பார்த்து அந்த பொண்ணும் அதே மைக்கை போட்டு கீழே விட நியூட்டி எட்டும் அவங்களை கூட்டிட்டு போவேன். அவங்களும் நான் இது வரைக்கும் இவ்வளவு வேகமா ராக்கெட் அனுப்பி பார்த்ததே கிடையாது. ஐயோ அடே அதிகமா ராக்கெட் அனுப்பணும், அவங்ககிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கணுமே, ஐயோ இது எனக்கு வர வேண்டிய பணம் ஆச்சுன்னு சொல்லி அவங்களும் கரையிட்டு இருக்க போறேன். ஆனா இவன் என்னை வச்சு நல்லாவே விளையாண்டுட்டு இருக்கான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களும் நான் எப்படியாச்சும் அவங்க செடியூஸ் பண்ணியாச்சு என்னோட வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்க போறேன். பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன மற்ற பொண்ணுங்களுக்கு பணம் அனுப்பிட்டு கூட இந்த பொண்ணுகிட்ட பாயிண்ட் ஏறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அவனும் இன்னும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரேன். அந்த இடத்துல பார்த்தா நம்ம யூகியும் இருக்காங்க. நம்ம யூகியை பார்த்து நம்ம ஹீரோ யூகியான்னு பார்க்க போறேன். அவங்களும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கையை பிடிச்சிருக்க பார்த்து அவங்களும் கோமாயிட்டு அதை உடச்சி போட்டு போக அப்படி பாயிண்ட் கம்மி ஆகிட்டே போகுது. அவங்களும் நம்ம ஹீரோவை திரும்பி ஒரு கூட என்ன இது கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆக போற நேரத்துல இப்படி ஒரு ஆப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு அவங்கள லாக் பண்ண. அவங்களும் நீ என்ன சீட் பண்றேன்னு சொல்ல போற. நம்ம ஹீரோவும் இப்ப நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நான் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல காமிக்க வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யூகி உனக்கு கொஞ்சம் தெரியுமா சொல்லி நம்ம ஹீரோவும் ஒரு படத்துல வரக்கூடிய ஒரு பிளாட்டை அப்படியே சொல்லி இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவுக்கு ஒரு
15 பில்லியன் தந்திருப்பாங்க. அந்த 15 பில்லியன் நம்ம ஹீரோ 3 மாசத்துல செலவு பண்ணி முடிக்கணும். அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் ஒரு படத்துல வரக்கூடிய கதையை நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க, இதனால தான் நான் அந்த பொண்ணு கூட இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போக போற, அவங்க நம்ம ஹீரோ மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கட்டி பிடிக்க, என்ன மன்னிச்சிருந்தா தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல போறேன். அவங்க மனசுக்குள்ளேயும் ஜென்யூவன் அவனை பற்றியான சீக்கிரத்தை என்கிட்ட சொல்லியிருக்கான், அப்பனா அவனுக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லி அவனும் மனசு நினைக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பாட வந்துடுறாங்க. கோமா போன ஒரு பொண்ணை சமாதானம் பட்டி கூட்டிட்டு வந்துட்டாரான்னு சொல்லி அவனும் பார்க்க போறேன். இடியார புருஷன் சொல்லி அவனும் பார்க்க போறேன். உங்க தங்கச்சி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமா சொல்ல போறேன். அவங்களும் நீங்க சென்னுவான தம்பின்னு சொல்லி கூப்பிடலாமே, ஏன்னா உங்களோட சென்னுவானுக்கு வயசு கம்மி தான் சொல்ல போறேன். யாரெல்லாம் கவனிச்சின்னு தெரியல, அந்த லிசஸ் பாணியாக போறாங்க வயசு கமிச்சிருப்பாங்க. அது யார் கதை சொல்றீங்க பாப்போம், ஏன்னா நம்ம ஹீரோவோட அவங்களுக்கு வயசு அதிகம். அப்படியே அவங்க கிட்ட இருந்து ஆறா வர அதை பார்த்து அவனும் என்ன ஒரு ஆறா ஏன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க போறேன். அவங்க இந்த பக்கம் ஃபினிக்ஸ் இந்த பக்கம் அவங்களும் சண்டைக்கு ரெடியாக போறேன். நம்ம ஹீரோவும் எனக்கு பசிக்கிறனால சாப்பிடலாமா சொல்ல போறேன். அவங்க டக்குன்னு சண்டை நிப்பாட்டிடுறாங்க. அதை பார்த்து அவனுக்கு எப்படியா சொல்லி சாக்காக போற, நீங்க தான் உண்மையான மேல் சக்கி பஸ்ன்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோ அப்படி நினைச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருக்க போற. அப்படியே மேல் சாப்பிட்டு முடிச்சு வெளில வந்திருப்பான். நம்ம ஹீரோ யாருக்கிட்ட எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து வந்துட்டு இருக்க போற. அங்க பார்த்தா ஒரு அங்கேயும் 4 பேர் இருக்கேன், இடியா சைட்ல 5-6 ஆளுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா முயர் தான் இருப்பாங்க. முயர் கிட்டயும் 76 பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு கிட்ட நான் எதுவுமே பண்ணல, ஆனாலும் கூட பாயிண்ட் ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் சாமிங்கா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்க போற. பின்னாடி 2 பேரும் ஓடி போயிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, ட்ரூ லவ் வாரியர் வந்து அவனை ப்ரப்போஸ் பண்ண போறான்னு சொல்லி அவங்க பேசியிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, ட்ரூ லவ் வாரியர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக, அங்க காமிச்சா யாருன்னு பார்த்தா அவ யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் நம்ம முயலுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ இவனா ட்ரூ லவ் வாரியரான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க போறேன். நம்ம முயலும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோவை பார்த்து ஓடி போக, நான் உங்களை தேடி பார்த்தேன் ஆனா நீங்க எங்கேயும் காணா அப்படி சொல்லிட்டு அவனும் நீங்க என்னோட வீச்சர்ல ஆட் ஆகுறீங்களா சொல்லி கேட்க போறேன். அதை கேட்ட நம்ம ட்ரூ லவ் வாரியருக்கும் அப்படி பல்பாயிர மற்றவங்க எல்லாம் என்னடா ட்ரூ லவ் வாரியரே தோட்டு போயிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க போறேன். டே சின்ன ஒன் எனக்குனே வருவாடா அப்படி சொல்லி அவனும் கோவத்துல இருக்க போறேன். நம்ம ஹீரோவும் உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா சொல்ல போறேன். என்ன சொல்லணும், நீ தான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியான்னு சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியுமா நீ பாப்புலரா இருந்த சொல்லி நம்ம ஹீரோவும், ஆனா இப்ப அதெல்லாம் என்கிட்ட வந்திருக்கு, ஆனா நீ இப்ப என்ன பொறாமையா இருக்க, நீ எப்பயும் உன்னோட ட்ரைனிங் பண்ண மட்டும் தான் எப்பயும் ஃபோக்கஸா இருப்ப, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கேர் பண்ணவில்லை, ஆனால் தான் உன்னை அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்ல போறேன். ஆமா இதுல காணும் நான் தான் சொல்லி அவனும் அவன் பண்ண தப்ப ஒட்டுக்க சின்னுவான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்களும் நினைக்க போற. அவங்கள்ட்ட பாயிண்ட் ஏறிடு. அதுக்கப்புறம் இங்க நடக்க எல்லாத்தையும் நம்ம யூகே ஃப்ரெண்டு பார்த்துட்டு போயிட்டு, நான் இதை யூகே கிட்ட சொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டு நம்ம யூகே கிட்ட போயிட்டு சொல்ல, அவங்களும் அப்படியா சொல்லிட்டு சின்னுவான் ஆனா எதுவும் பண்ணல தானே சொல்ல போறேன். அவங்களும் அப்புறம் இதை பாரு சின்னுவன் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களுக்கு பண்ணாம அனுப்பியிருக்கான்னு சொல்ல போறேன். ஓ இதை பற்றி சின்னுவன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் லவ்வை பண்ணாம இருக்கிற உன்ன போல ஒரு பொண்ணுக்கு எல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அவங்க மனசுக்குள்ளேயும் ஏமா நீ சொன்னலாம் பெரிய விஷயமே தோணல, லவ் பண்ணலாம் சொல்லி குட்டி காமிக்கிற பத்தியான்னு சொல்லிட்டு அவங்களும் சின்ன நீ என்னடா பண்ணி தோணுச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லி அவங்க மனசு நிக்க நம்ம இதோட எபிசோடுக்கு ஏன் போட்டலாம். எப்படின்னாலும் இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிருக்கும், ஆனா இதுக்கப்புறம் தான் நிறைய ஒரு கூஸ் பம்ஸா சீன் பல இருக்கு. அதனால அடுத்த எபிசோட் நிச்சயம் பாரு, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இந்த எபிசோட் எல்லாமே. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த எபிசோட்ல இன்ஃபுளுசரா இருப்பார், அப்படியே பெரிய படக்கம் இருக்கும், நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வித்தனமா சீன்லாம் இருக்கு, அதனால அதையும் மறக்காம பாத்துருங்க. இப்ப நம்ம இந்த வீடியோக்கு எந்த போட்டலாம், நான் உங்க விஹெச் நீங்க பாத்துருக்கு விஹெச் வாய் சீட்டு பை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.